சந்திச்சிருக்கோம். பல நாள் உங்களுக்கு இருக்கும். பல நாள் தனியா வகுப்புகளோட கொண்டாடணும். இந்த மருத்துவ செயலாக்கம், ஆன்ம விடுதலை எல்லாமே ஆத்மார்த்தமா செய்யப்படுகிறது. அதே மாதிரி இந்த நிகழ்வுகள் ஒரு எப்படி இருக்கும் அப்படின்னா, இது ஒரு பிரசன்னா தான். இதை நீங்க பார்க்கணும். இந்த மாதிரி நிகழ்வுகள், இந்த மாதிரி இடத்துல தனிப்பட்ட முறையில என்கிட்ட நீங்க பேசணும், ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறது கொஞ்சம் தவிர்க்கப்படலாம். ஏன் அப்படின்னா, இது அதுக்கான ஒரு சூழல் அந்த இடம் இல்லை. இப்ப இந்த சூழல்ல ஒருத்தருடைய தனிப்பட்ட முறையில ஒரு விஷயத்த நான் கையில எடுத்தா எல்லா பேர்த்துக்கிட்டயுமே ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அப்ப எல்லாரும் அப்ப ஒரே நேரத்துல காலப்போக்க மாத்துற மாதிரி ஆகிடும். நிறைய அதுல பிழை ஏற்படுத்தும். புரியுதுங்களா? அப்புறம் நம்ம என்ன ஆயிடுவோம், வழக்கம் போல மாரியம்மன் கோயில்ல புலம் ரேடியா கட்டி தண்ணி தலையில ஊத்துற கதையாயிடும். அப்ப அந்த மாதிரி ஒரு வேலைக்கு நாம வரல. தியானங்கிறது என்னன்னா, ஒரு அனுபவமா இருக்கிறது. ஒரு பெயின் உங்களுக்குள்ள இருக்குன்னா, அந்த பெயின் வலிக்கதான் என் முகம் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டேன். நாங்க அதுதான் தியானத்துக்குள்ள அறியறோம். அதுதான் விஷயம். நாம ஒரு பெரிய விபத்தை சந்திச்சோம். கூர் போட்டுருச்சு அந்த விபத்து நம்மள. அந்த கூர் போட்ட விபத்து தான் நம்மள இறைவட்ட முடி சேர்த்துச்சு. அப்ப நீங்க அதை உணர்ந்துக்கணும். அந்த மாதிரி இப்ப இருக்கிற இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நான் நேரடியாக சொல்லிட்டேன், காலில் விழுகிறதை தவிர்த்துங்க. எந்த பொருட்கள் கட வேண்டாம். ஏன்னா நாம பிறருக்கு முன் உதாரணமா இருப்போம். ஏன்னா நீங்க பாருங்க, உங்க பார்வையால பார்த்தா போதும் நான் உங்களை பார்க்கிறேன். அதே மாதிரி நிறைய இடங்கள்ல வாய்ப்புகள் பின்னாட்கள்ல ஒரு இடத்துல நம்ம கொடுக்க போறோம். அப்ப நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க போன் பண்ணிக்கிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையோ உடல் சம்பந்தமாவோ அப்ப பேசுங்க. அப்ப நான் அதை உட்கார்ந்து கேட்கும்போது அது தார்மீகமாக உங்க உயிருக்கு ஒரு மரியாதை அளிக்கிற மாதிரி இருக்கும். நானும் சரியான ஒரு பணியை செய்யறதுக்கு அங்க என்ன செய்யலாம்னு எனக்கு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம அப்படி செஞ்சோம்னா கண்டறியாம எப்படி செய்யறது? இப்படி நீங்களே சொல்லுங்க. இப்ப கண்டறியாம நம்ம வேலை செய்யலாமா? அதெல்லாம நீங்க யாரு வெளியில இந்த கல்யாண மண்டபத்துக்கு வெளியில தெருவுல என்ன இருக்காங்கன்னா, நீங்க எல்லாம் கட்சிக்காரவங்க கிடையாது, தியானம் பண்றவங்கன்னு வெளியில இருக்கிறாங்க. நீங்க கட்சிக்கார தலைவரை பாக்குற மாதிரி என்ன அணுகுனீங்கன்னா அவங்க தவறா நினைச்சீங்க. நீங்க அந்த மாதிரி அணுக கூடாது. அந்த மாதிரி இல்ல. இறைத்தன்மை என்பது நான் இங்க இருக்கலாம், நீங்க அங்க உட்கார்ந்துகிட்டே என்ன அடையலாம், எங்கேயோ உட்கார்ந்துகிட்டே என்ன உணரலாம். அதுதான் அதோடைய செயல் வடிவம். இப்ப நீங்க கிட்ட க்ளோஸா என்கிட்ட கலந்துரையாடல் பண்ணி என்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணி நான் ஒண்ணு பண்ணணும்னா நான் ஒரு சாதாரண யூஸ்ஃபுல்லான மனிதனாக இருக்க முடியும். என்ன எதுவுமே அறியாம நீங்க எங்கேயோ இருக்கும்போது நான் பண்ணாதான் அதுதான் உண்மையான சக்திக்குரிய செயல் வடிவம். அதனால அதை கொஞ்சம் அவசியம் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். அது நீங்க ஒரு செயல் வடிவத்துல இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த நம்ம இதுல நீங்க நம்மளோட நிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு நான் உங்களை அழைச்சிருக்கேன். இந்த இடத்துல நம்மளோட நீங்க உயர்ந்த சக்திகள் உயர்ந்த செயல் எல்லாம் வரும்போதும் இந்த மாதிரி விழாவை ஒரு நல்ல இந்த நாள்ல நடக்கும்போது வான்ல இருக்கக்கூடிய உயர்ந்த நட்சத்திரங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒளி தேகமாக இருக்கக்கூடிய நிறைய செயல்கள் வரும்போது நம்ம கூட இருக்கிற நீங்களும் நின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு வச்சிருக்கிறேன். நான் ஒரு என் வீட்லயே வச்சு இந்த புத்தகத்தை வச்சு இப்படி காட்டிட்டு ஆன்லைன்ல கிடைக்கும், இத்தனாம் தேதி இந்த இடத்துல வாங்கிக்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே, எதுக்கு உங்களை நான் அழைக்கணும்? அப்ப இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க நிக்கப்படணும் அப்படிங்கிற விருப்பத்தோட நம்ம சொல்றோம். நீங்க என்ன நினைச்சிட்டீங்கன்னா, நாங்க போராடி திருவண்ணாமலைக்கு வந்திருக்கிறோம், இந்த ஒரு நாள்லயே நாங்க மூட்டையா கட்டிட்டு வந்தது எல்லாத்தையும் அவுத்து உங்க காலடியில வச்சு அதுக்கு நீங்க தீர்வு கொடுத்து திருப்பி நாங்க அதை மூட்டையா கட்டிட்டு கிளம்புவோம், நீங்க அந்த வேலையை கொஞ்சம் பார்த்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவோம். அது இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியமான செயல். புரியுதுங்களா? ஓ சிவபெருமானே கொஞ்சம் எனக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்துரு அப்படின்னா கொடுக்க மாட்டாரு. அதுக்குள்ள நிறைய செயல் வடிவம் இருக்கு. புரியுதுங்களா? ஆன்மா அருங்கோண சக்கரம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்மா அருங்கோண சக்கரம்னு நான் பல நாள் அதுக்கு விளக்கம் கொண்டிருக்கேன், பல செயல் வடிவத்தை செஞ்சிருக்கிறேன். அத தொலைக்காட்சி நம்ம யூடியூப் சேனல்ல இன்னையிலிருந்து அந்த பேர்ல இது வராது, வேற பேர்ல அதே சேனல்ல பேர் மட்டும் வேறையா இருக்கு. நீல நிற ஜோதி அப்படின்னு
அந்த விஷயத்துக்குள்ள நம்ம கொடுத்துரும். ஏன் இந்த விஷயத்த அப்படின்னு கேட்டா, ஆன்மா அருங்கோணங்கிறது அந்த செயல் வடிவத்திலிருந்து கடக்கப்பட்டது. அப்ப அந்த பிரபஞ்சம் என்ன பண்றதுன்னா, அனுபவம் தான் நம்ம நடத்துறது. சன் டிவி, விஜய் டிவி மாதிரி வர்த்தகத்துக்காக ஒரு செயல் பண்ணல, வணிகத்துக்காக ஒரு செயல் பண்ணல. இந்த காலகட்டத்துல மக்களுக்கு போய் சேர்றதுக்கு ஒரு செயலாக இருக்கிறதுனால அதை பயன்படுத்துற வாய்ப்பை பிரபஞ்சம் வழங்குது. பொதுவா ஒரு ஞானிகளை புகைப்படம் எடுக்கப்படும். ஒரு ஞானியோட செயல் வடிவம் அவருடைய அனுமதி இல்லாம செயல் பண்ணக்கூடாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு அந்த வாய்ப்புகள் ஏன் வழங்கப்படுதுன்னா, மக்கள் ஏதோ ஒரு திசையில் மாற்றப்பட்டே ஆக வேண்டும். அப்ப மாற்றம் அடைந்தே ஆக வேண்டும். அப்ப சில வலைதளங்களை நம்ம பயன்படுத்த வேண்டிய வாய்ப்புகள் இருக்குன்னு பிரபஞ்சத்துடைய செயல் வடிவத்தில இருந்துதான் பண்றோம். அதுக்கு டெவலப்பா, அதுக்கு தனியா கிரியேட்டிவிட்டியா, அதுக்கு தனியா தீமா, அதெல்லாம் இல்ல. அதுக்காக அது ஒரு வேலையை செஞ்சுக்குது. அப்ப நீங்க அதை பார்த்துக்கணும். அப்ப நம்ம வேற எதுவும் கிரியேட் பண்ணல. அப்ப அந்த அனுபவம் வரும்போது அது என்ன வருது? நீல நிறம் ஜோதிங்கிற அந்த பேர் எப்படி உருவாகுதுன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா பார்த்துக்கங்க. ஆன்மா பெடரியில இருக்கு. இந்த நெற்றி பகுதியை நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? அருங்கோணமா சொல்லியிருக்கோம். இப்ப ஆன்மாவும் அருங்கோணமும் போயிடுச்சு, உள்ள வெறும் ஜோதி மட்டும்தான் இருக்கு. அப்ப இந்த உயிர் சக்திங்கிறது, உயிருங்கிறது, ஆன்மாங்கிறது இதயத்துக்கு வந்துருச்சு. அப்ப தலை என்னவா இருக்கு? ஆன்மாவாகவும் இல்லை, அருங்கோணமாகவும் இல்லை, ஜோதியாக இருக்கு. அந்த ஒளி வடிவத்துல இருக்கு. அப்ப அந்த ஒளி வடிவத்துல இருக்கிறதுனால ஆன்மா அருங்கோண சக்கரங்கிற அந்த பெயரையே என்ன பண்றோம்? வேற வடிவத்துக்குள்ள வேற என்ன இப்ப பொசிஷன்ல இருக்கோ அதை நம்ம கொடுக்குறோம். அப்ப அது என்ன ஆகும்? அப்ப அது பொது இடங்கள்ல எந்தெந்த உயர்ந்த உயிருக்கோ ஆன்மாவுக்கோ இந்த பேரு நீல நிற ஜோதிங்கிறது போய் சேரும். அவங்க அந்த செயல் வடிவத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். அப்ப பேர் என்பதோ அது ஒரு அனுபவம்னு சொல்லிட்டேன். பேர் நமக்கா பிடிச்ச மாதிரி ஒரு பேரெல்லாம் வச்சிட முடியாது அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கணும்னு சொல்லிட்டேன். அப்ப நிறைய விளக்கம் கொடுக்கலன்னா பரவாயில்ல, எல்லா விளக்கமும் கொடுத்துருக்கிறேன், எல்லா செயல் வடிவத்தை பத்தியும் பேசியிருக்கிறேன். அப்புறம் நீங்க ஏன் இவ்வளவு எமோஷனா ரியாக்ட் பண்றீங்க அப்படிங்கறதுதான் எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யறதுக்காகத்தான் நான் முயற்சி பண்ணலங்க, பிரபஞ்சம் முயற்சி பண்ணுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம முயற்சி பண்றதுங்கிறது வேற, பிரபஞ்சம் முயற்சி பண்றதுங்கிறது வேற. பிரபஞ்சம் உங்களை இணைக்க பாக்குது. அதுக்காக தான் இந்த அழைப்பு, இந்த இடத்துக்குள்ள ஒரு செயல் வடிவம். அப்ப நீங்க அதை அவசியமா புரிஞ்சு அதுக்குள்ள நீங்க பார்க்கணும். எனக்குள்ள நீங்க நம்ம வந்துட்டோம், ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நீங்க அந்த மாதிரி ஒரு ஐடியாக்குள்ள போகாதீங்க. ரொம்ப நிதானமா இருங்க. புரியுதுங்களா? நீங்க சும்மா பஸ்ல போகும்போது கூட உங்க பக்கத்துல உட்காந்துட்டு வந்துருவாங்க. எது வேணாலும் நடந்து போயிடும். இதெல்லாம் ஒரு எங்கேயோ இருக்கிற வான் எங்க இருக்கு? அங்கிருந்து ஒரு சக்தி வருது இல்ல? எப்படி வரும்? அது சொல்லுமா? நான் 6 மாசத்துக்கு ஒரு கதை வர்றேங்கிற. அது எப்போ வேணாலும், எந்த வினாடி வேணாலும் வரலாம். அந்த மாதிரிதான் நீங்க புரிஞ்சு அது நீங்க கொஞ்சம் பாத்துக்கங்க. நான் இங்க உட்கார்ந்துட்டு உங்களை சந்திக்க முடியாது, இல்ல அங்க சந்திக்க முடியாது அப்படிலாம் இல்ல. இந்த சூழல் மாறும்போது அந்த சூழலை பார்த்துக்கணும். அதே மாதிரி பின்னாட்கள்ல நம்ம ஒரு இடத்துல நம்ம இங்க இருக்கும்போது ரெகுலரா சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்க போறோம். அப்ப நீங்க வாங்க, 2 காதும் அடைக்கிற அளவுக்கு பேசுங்க. நானும் உட்காந்து கண்ணுல என்ன வந்தாலும் பரவாயில்லன்னு உட்காந்து உங்களோட மணிக்கணக்கா உட்காந்து நான் பேசுறேன், உங்களோட உருள்றேன், பெறல்றேன். அப்ப நீங்க கதருங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. ஏன்னா அதுக்கு உங்களுக்கான டைம். அப்ப நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. புரியுதுங்களா? அதனால அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. அது உங்களுக்குன்னு ஒரு டைம் கொடுத்துடலாம். அப்ப நீங்க பேசுங்க, சொல்லுங்க, அதை பேசுங்க. அப்ப மருத்துவ செய்யலாமா, இல்ல உடல் சம்பந்தமாவா, தியானம் சம்பந்தமாவா, தொழில் சம்பந்தமாவா, வாழ்க்கை சம்பந்தமாவா, உட்காருங்க, கேளுங்க. அங்க யாரும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அதுக்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தல, பிரபஞ்சம் தான் ஏற்படுத்துது. ஊரா சுத்தினது போதும். ஒரு இடத்த நீ உட்கார்ந்துக்கிட்டு இவங்க எல்லாம் உனக்கு உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்கப்பா, பிடிச்சிட்டு வந்துரு அப்படின்னு ஒரு வேலை சொன்னதுனால நம்ம அதை செய்வோம்னு முடிவெடுத்திருக்கோம். அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரஸ்ட் கிடையாது.
மடம் கிடையாது, சங்கம் கிடையாது, கல்லா கட்டுறது கிடையாது, உண்டியல் கிடையாது. அதே மாதிரி எவனாவது ஒரு காசை தர்றத ஆடிட்டரை வச்சுக்கிட்டு கணக்கு காட்டுற வேலையே கிடையாது. ஆடிட்டரையும் கிடையாது. வச்சுக்கோங்க. அவங்களுடைய செயல் வடிவத்திலிருந்து ஒரு இடத்தை, அந்த இடத்துக்கான செயல் வடிவத்தை தானா உருவாக்கும். என் வாழ்க்கையில நான் கடந்து வந்த அத்தனை பாதையிலையும் பெரிய வேலையை செஞ்சிருக்கிறேன். எந்த ட்ரஸ்டாவோ, எந்த விஷயமாவோ, எந்த ஆடிட்டராவோ, எந்த கணக்காவோ கிடையாது. எல்லாம் கிளியரா இண்டிபெண்டா ஒவ்வொரு ஆன்மாவையும் அதுக்குள்ள ஒரு செயல் வடிவத்தில் இருந்துதான் நிகழப்படுறது. அப்ப நம்ம ஒரு இடம் அதுக்கு அமைய போகுது. அதுக்கான ஒரு வேலையா நம்ம தொடங்குறோம். விரைவில் உங்களுக்கு சந்திப்புக்கான வாய்ப்புகளை ரெகுலரா நம்ம எப்பப்பெல்லாம் இங்க இருக்கிறோமோ அப்பப்பெல்லாம் நீங்க வந்து கதர்னு கதறலாம். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. புரியுதுங்களா? அப்படி இல்லைன்னா உங்க அட்ரஸ் எல்லாம் ஒரு நோட்ல எழுதி வச்சுப்போங்க. நானே உங்க வீட்டு வாசல்ல வந்து உட்காந்துருக்கேன். அப்ப கதருங்க. புரியுதுங்களா? நீங்க பஸ்ஸுக்கு வர சிரமப்படுறீங்களா? நான் வர்றேன். உங்க அட்ரஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கணும். இத்தனை பேர் தானே, நான் வந்தேன். வந்தோடனே நீங்க வந்து காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் பேசுங்க. நான் கேட்கிறேன். சரிதானா? இந்த உண்மையை நான் சொன்னேன்னா கண்டிப்பா வருவேன். அந்த மாதிரி ஆளு நான். அதனால நீங்க வந்து அதையும் பாத்துக்கங்க. 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். இல்லைன்னா அட்ரஸ் எழுதிருக்கேன். சில பேர் சீரியஸா சொல்லுவாங்க, சாமி வரேன்ட்டாரு, அட்ரஸ் எழுதி எடுத்துப்பாங்க. என்னைக்கு வராது மட்டும் கேளுங்க, குழம்பெல்லாம் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீங்க கொஞ்சம் அதை பார்த்து கொஞ்சம் பண்ணுங்க. நீங்க ஏதாவது கொஞ்சம் வேற மாதிரி வேலை செய்வோம். நான் வந்து இது மாதிரி என்ன உங்க மாதிரி தான் தியானம் பண்றவங்க தான் அங்க நிக்கிறாங்க. நான் என்ன நடிகர்கள் மாதிரி பிரத்யேகமா ஏதாவது ஜிம் பாய கூட போட முடியும்? இல்ல சொல்லுங்க. நாம அப்படியா ஒரு விஷயத்துக்குள்ளே இருக்கிறோம்? சொல்லுங்க. நாமளே வந்து எப்ப கீழே விழுவோம்னு தெரியாம தேர்ல உட்காந்துருக்கேன். உடம்பு ஆடுது, தண்ணியை வெந்நீர் அப்பக்கப்ப வறண்டு போது தொண்டையை குடிச்சுக்கிட்டு இந்த நினைச்சுக்கிட்டு நான் உட்காந்துருக்கேன். அந்த புத்துக்குள்ள உட்காந்துருக்குள்ள பாம்பு அந்த கதையா உட்காந்துருக்கேன். நீங்க சாக்லேட் எடுத்துட்டு மேற்க மரத்துக்கு வந்து என்ன பயமுறுத்துறீங்க, புத்த உடச்சு விட்டுருவீங்களோன்னு பயந்துகிட்டே உட்காந்துருக்கேன். அதனால நீங்க கொஞ்சம் அதை பார்த்துக்கங்க. அதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் வந்து ஒருத்தர் எமர்ஜென்சியா காப்பாத்தி ஆகணும்னா அதோட எனக்கு என்னங்க வேலை? நான் என்ன கான்ட்ராக்ட் சைன் பண்ணி பாம்பேல ஏதாவது ஒரு மீட்டிங்ல போய் தருவேன். இந்த இதை முடிச்சுட்டு போய் படுக்க போறேன்னா, இல்ல எவன்டா உட்காந்து போர்டு மீட்டிங் பேச போறேன்னா? இதே தியானம் பார்க்க போறது உங்களை தான். உங்க பிரச்சனையை தான் என் கிட்ட கிடக்கு. வேற என்ன நான் வேலை பார்க்க போறேன்? சொல்லுங்க. என் பிள்ளைக்கு ஏதாவது ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு யோசிக்க போறேன்னா, இல்ல நான் போய் சாம்பார்ல கொஞ்சம் ஏதாவது ஒண்ணு போட்டு அதை கொஞ்சம் சாம்பார் என்ன பக்குவப்படுத்தலாம் நினைக்க போறேன்னா ஒண்ணும் கிடையாது. இதுதான் வேலை. எந்த ஆன்மாவுக்கு என்ன செய்யணும், அதுதான் நம்மளுடைய பணி. அதுதான் கொடுத்துருக்குறாங்க. அதான் நீங்க வந்து பார்த்துக்கணும். அதுதான் செயல் வடிவமா நம்ம கொடுக்கணும். இந்த ஒரு புத்தகம் நீங்க படிங்க. அது என்ன பண்ணுதுன்னு மட்டும் பாருங்க. அதுக்குள்ள என்ன செயல் இருக்கு, அது என்ன பண்ணுது அப்படிங்கிறத பாருங்க. ஆனா ரொம்ப சிம்பிளா சாதாரண ஒரு வழக்கமா அப்படியே போற மாதிரிலாம் போவோம். ஆனா அது என்ன பண்ணுதுங்கிறத மட்டும் பாருங்க. புரியுதுங்களா? அது உங்களுக்கு அப்போ தெரியும். அதோடைய என்னென்ன வடிவம், என்னென்ன செயல்ங்கிறத தெரியும். அதை நீங்க அவசியம் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, பார்த்துக்கங்க. விரைவில் அந்த இடம் எல்லாமே உங்களுக்கு ஒரு அடுத்தடுத்த சொல்றதுனால நீங்க வந்து எப்போ வேணாலும் நம்ம சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். வெளிநாட்டுக்கு போறதுக்கு ஒரு 2 நாட்டுகளுக்கு போறதுக்கான வாய்ப்புகள், சூழல்கள் எல்லாமே ரெடியா இருக்கும்போது கூட நம்ம இந்த சூழல்னால அதை நாம கரெக்டா அமையணுங்கிறதுக்காக ரொம்ப காத்திருக்கிறோம். எந்த வேலை இருந்தாலும் சரி, வெளிநாட்டுக்கே போனாலும் உங்களை யாரையாவது ஒருத்தர் தோல்ல தூக்கி போறேன். அங்கேயும் ஏர்போர்ட் வாசல்ல கூட நின்று உங்களுடைய கதைகளை கேட்டுட்டு தான் போவேன். நான் வந்து அங்க போறேன் இங்க போறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எங்க போனாலும் வேலை உங்களுக்கு நடக்கும். புரியுதுங்களா? சாதத்தை ஆண்டி பக்குவமா எடுத்துட்டு வந்துருங்க. கைட்டு கட்டில போட்டு நான் வடமும் போட்டு உங்களுக்கு பக்குவமா எடுத்து கொடுக்குறேன். சரியா? அதனால நீங்க அதை கவலைப்படாம ஒரு வேலை பார்த்து அதுதான் செயல் பண்ணும். ஆசை கற்பனை இதெல்லாம் விட்டுருங்க. இயல்பா இருங்க. இந்த இடத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள சந்திக்கிறதோ நிகழ்றதோ தியானத்துக்குள்ள நிகழ்ந்து இருக்கிறதெல்லாம் நான் நிறைய உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை நீங்க உருவாக்குங்க. புரியுதுங்களா? நான் இந்த மாதிரி பஞ்சமி திதியில எல்லாம் ஒரு உடல் ரொம்ப வழக்கம் போல இருக்காதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அப்ப நாம வந்து ஒரு 4 மணி இப்போ மணி என்ன ஆகுது பாருங்க. அப்ப ஒரே இடத்துக்குள்ள 5 மணி நேரம் 6 மணி நேரம் உட்காந்துன்னா ஒரு மாதிரி இருக்காது. இது ஒரு பல்வேறுபட்ட வேலைகள் பண்ணிக்கிட்டே இருக்கும். உடல் கழுத்து ஆடும்,
வேற வேற மாதிரி நடக்கும். அதெல்லாம் நான் எவ்வளவு பேலன்ஸ் பண்ணி செட்டில் பண்ணிட்டு தானே உட்கார்ந்துருக்கிறோம். அதான் நீங்க கொஞ்சம் உணர்ந்து ஒரு நல்ல செயலோட நம்ம கேட்கப்படணும். ஒரு பதிவை பதிவு பண்ண வைக்கணும். நாளைக்கு வரலாறுல நீங்களும் இந்த பதிவுல இருக்கணும். அதனால இதை பார்த்துட்டீங்க.